வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ரசலிங் மச்சி. நான் உங்கள் VK. இந்த வாரம் ரசல்மேனியா இருக்கிறதுனால அதோட ப்ரெடிக்ஷன் சொல்ல தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலோட ஓனர், என்னோட 16 இயர்ஸ் ஃப்ரெண்ட் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு. அவர் தான் மிஸ்டர் ஏ. ஓகே, ஹலோ, வணக்கம். என் பேர் மிஸ்டர் ஏ. நான் என் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் மொக்க போடலான்னு இருக்கேன் இந்த வருஷமணியா பற்றி. அதுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல நான் இப்போ முதல்ல எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் VK? Day 1ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டன் vs சார்லட் ஃப்ளேயர் for WWE Women's Championship. இதில் வந்து நம்ம சாம்பியன் ஸ்டிஃபனி, நம்மளோட சேலஞ்சர் வந்து சார்லட் ஃப்ளேயர். ஸோ சார்லட் ஃப்ளேயர் வந்து எப்படின்னா, ஆஃப்டர் இன்ஜரி ஆகி ராயல் ரம்பில் ரிட்டர்ன் பண்ணி அண்ட் வந்து அதை வின் பண்ணாங்க. அந்த வின் பண்ணது நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. எல்லாமே வந்து லைக் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு இது பண்ண அவங்களுக்கு நம்ம பார்ட்னருக்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப நல்ல கான்ட்ரவர்சியாக போச்சு. தென் இவங்க ரெண்டு பேரோட அந்த பில்டப் கூட பார்த்தீங்கன்னா, மேட்சோட பில்டப் வந்து ரொம்ப லைக் சட்டலாகவே தான் இருந்துச்சு. லைக் பெரிய ஹைப்லாம் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்து ஒரு பெல்ட் மேட்ச்னா, ஒரு ரசல்மேனியா மேட்ச்னா ஒரு நிறைய பில்டப் இருக்கும். பட் இந்த இதில் எந்த பில்டப்புமே இல்லை. என் லாஸ்ட் ப்ரோமோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளையுமே இல்லை, ஸ்கிரிப்ட் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்டாக போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவளையும் பில்டப்லாம் எதுவுமே இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு பேங்கராக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ஒன்று வந்து ஃபியூச்சர்ஸ் தான், இன்னும் வந்து கரண்ட்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பேங்கர் ஆஃப் மேட்ச் கொடுப்பாங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். என்னை பொறுத்த வரையில் இந்த மேட்ச்ல சார்லட் ஃப்ளேயர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஏ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டைம்ல அவ்வளோ டக்குனு ஏற்றியும் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபனி இப்போதான் சாம்பியன்ஷிப்பே எடுத்திருக்கா. அது மணி இந்த பேங்க் எடுத்ததுக்கு அப்புறம் தான். ஒன்று அவரோட ஸ்டோரி லைன் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க, கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த ஸ்டிஃபனியோட ஸ்டோரி லைனை வந்து வேற ஆள் கூட இது பண்ணுவாங்க. மேபி சார்லட் ஃப்ளேயர் சண்டை போடுறப்ப நடுவில் யாச்சும் வந்து இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி. பொறுத்தவரைக்கும் சார்லட் ஃப்ளேயர் தோத்துட்டு டிஃபனி தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். இந்த கண்டிப்பாக இந்த மேட்ச்ல ஒரு நிறைய ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இந்த ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் ரிட்டர்ன் ஆகி சார்லட் ஃப்ளேயர் மேட்ச்ல கொஞ்சம் கோல் பண்ணி நடக்க தான் போகுது. இந்த இதில் டிஃபனி கேட்க தான் போகிற மாதிரி. அவள் பெல்ட்டை ரிட்டர்ன் எடுத்து அவள் அடுத்த ஸ்மேக்டவுன்ல மறுபடியும் பெல்ட்டோட தான் இருக்க போகிறோம். அடுத்தது செகண்ட் மேட்ச் என்னன்னா, ஜேட் கார்கில் வர்சஸ் நயோமி. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு முன்னுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரசல்மேனியால உமன்ஸ் மேட்ச் வந்து எந்த சாம்பியன்ஷிப்பும் இல்லாம சண்டை போடுறாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ஓகே, இந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஆக்சுவலி இந்த மேட்ச்ல வந்து என்னை பொறுத்தவரை ஜேட் கார்கில் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, நயோமி வந்து ஒரு ஹீல் கேரக்டர், ஒரு பேட் உமன் கேரக்டர். ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து இன்ஜர்ட் ஆக்கி அப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஆகி தென் வந்து எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நயோமியை அட்டாக் பண்ணி அது ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள பிரச்சனை, ஜெலசி பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால இந்த மாதிரி மோஸ்ட்லி ஸ்டோரி வந்து எப்போதுமே பேபி ஃபேஸ் தான் தேய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்கில் இப்போ தான் வந்து டெபியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் லூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஜேட் கார்கில் வின் பண்ணி இந்த ஸ்டோரி இப்படியே முடிஞ்சு ஜேட் கார்கில் வந்து மேபி சாம்பியன்ஷிப்பை வந்து இது பண்ணி சேஸ் பண்ணி போவாங்க. அண்ட் நயோமிக்கு இதனால என்ன நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஹீல் கேரக்டரை மாறிட்டதுனால அவங்க வந்து அவங்க ஸ்டோரியில ஹீலாவே ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஏ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் அதான் நினைக்கிறேன். நயோமி என் தெரிஞ்சு அவ தோத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேட் கார்கில் வந்து ஜேட் கார்கில் என் நயோமி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜேட் கார்கில் இஸ் மோர் பவர்ஃபுல். நயோமியும் ஜேட் கார்கில் இது பண்ணா எவ்வளோதான் நயோமி இது முன்னாடி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜேட் கார்கில் இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. இதுக்கப்புறம் வர ஸ்டோரி லைன்ல மேபி பியங்கா பிளேயர் கூட நயோமி கூட சேர்ந்து ஜேட் கார்கில் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உங்க ப்ரெடிக்ஷன் பொறுத்து தான். சேம் ப்ரெடிக்ஷன். ஸோ எங்கள் 2 பேருக்கு ப்ரெடிக்ஷன் ஜெட் காகல் தான் இந்த மேட்ச் வின் பண்ணி அவங்க ஸ்டோரியில் அவங்க கண்டினியூ ஆவாங்க, நெயோமி ஸ்டோரியில் நெயோமி கண்டினியூ ஆவாங்க. எஸ். தேர்ட் மேட்ச் என்னன்னா The War Raiders versus The New Day. Yes in it. ஓகே, இந்த மேட்ச் சாங் போயிட்டோம். சாங்குக்கு நீங்க போகாதீங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த ரெசல்மேனியாலே ஒரு பாஸ் இல்லாத மேட்ச். ஏன்னா பிகி விளையாக்கிட்டாங்க மச்சி. பிகி முக்கியம் இல்லை இதுல. இதுல வந்து என்ன பிரச்சனைனா நியூ டேவும் இந்த வார் ரைடர்ஸும் மோஸ்ட்லி எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒரு ஹைப் இல்லை, ஒண்ணுமே இல்லை இந்த மேட்ச்ல. அவங்க பாட்டு கதையே இல்லை. நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா நியூ டே ஹீலா மாறினாங்க, வந்து பேசினாங்க, பூ பண்ணாங்க, வெளியே போனாங்க, வந்தாங்க, பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க, இப்படிதான் இருந்துச்சு. வார் ரைடர்ஸ் பெல்ட் எடுத்தாங்க, மேட்ச் விளாண்டாங்க. ஆனா இவங்க 2 பேர்த்தோட ஸ்கில்ஸ் மேல ஒரு குறையுமே இல்லை. ரெண்டுமே பெஸ்ட் டேக் டீம் இன் WWE. அது வந்து எந்த ஒரு இது. ஆனா எப்படி சொல்றது, கம்பேர் டு ஸ்மாக் டவுன் உள்ள டேக் டீம் வந்து ஒரு 5 டேக் டீம் இருக்கு. அவங்க வந்து எத்தனையோ மாசமா என்ன சொல்றது ஸ்டோரி லைனை உருவாக்கி, பட் அந்த ஸ்மாக் டவுன்ல இருந்து உள்ள அந்த டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து ரெசல்மேனியா மேட்ச் கிடைக்கல. பட் நம்ம வார் ரைடர்ஸ்க்கும் நியூ டேக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து இந்த மேட்ச்ல வந்து ஆக்சுவலி வந்து they will fight. ஆனா வந்து மேபி வந்து வார் ரைடர்ஸ் தான் ஜெயிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஐ திங்க் பிகி வந்து ரிட்டர்ன் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரிட்டர்னால நம்ம நியூ டே டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ அதனால வார் ரைடர்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தென் பிகி வந்து இவங்களை வந்து இந்த வீக் எண்டிங் அவரோட புது ஃபினிஷர் போட்டு, ஏன்னா நியூஸ் கிடைச்ச வரைக்கும் அவர் வந்து கிளியர் ஆயிட்டாரு, பட் he cannot wrestle. இருந்தாலும் வந்து ஒரு இன்டர்ஃபியரா வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வார் ரைடர்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டே? என்னை பத்திக்கும் இந்த வார் ரைடர்ஸ் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்படி? ஏன் பிகி ஏன் அவங்க இன்டர்ஃபயர் ஆகி அவங்களுக்கு தோக்கடிக்கணும் தான் இல்லையே. மேபி அவங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு அவங்க மேட்சை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு மறுபடியும் அதுல இது பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இந்த நியூ டே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கடைசியா பெல்ட் ஜெயிச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க மறுபடியும் பெல்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிகி ரிட்டர்ன் இருக்கும். ஆனா அந்த ரிட்டர்ன் வந்து நியூ டேக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். தவிர இந்த ரைடர்ஸ் ஜெயிக்கிற இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓ, பிகி வந்து நியூ டேக்கு எதிராக வர மாட்டார், சப்போர்ட்டா வருவாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, அது நல்லாவே இருக்காது. நியூ டே முன்ன ஹீல் பண்ணப்ப 3 பேரை அந்த ஹீல் பண்ணப்ப இந்த மேட்ச் வேற. இப்ப அவங்க 2 பேர் மட்டும் ஹீல் ஆகி பிகி வந்து ஃபேஸ் ஆகுறப்ப இப்ப இருக்கிற நியூ டே வேற. ஆமா, ஏன்னா அவங்க ஹீலா இருக்கிறப்பயும் அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப வந்து பூ 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 அப்படிதான் சொல்றாங்க. ஸோ எங்க மறுபடியும் மேட்ச் இந்த மேட்ச் வச்சது காரணம் மறுபடியும் பிகிய நியூ டேல சேர்க்கறதுக்கு தான். ஆனா டக்குன்னு ரெசல்மேனியா சேர மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் போகும். ஆக்சுவலி ஒரு ட்ரிபிள் எச் சொன்னாதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த ரெசல்மேனியா வந்து இம்போர்ட்டான ரெசல்மேனியா. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபிள் எச்சோட ஷோ. இதுக்கு முன்னுக்கு வந்த 40, 39, 40 எல்லாமே வந்து வின்ஸ் மிக்மேன் அவரோட இது இருந்துச்சு, அவரோட என்ன சொல்ல அவரோட கான்டாக்ட் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரிபிள் எச் ஷோ. ஸோ இதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம்னு நம்புறோம். ஸோ எங்க 2 பேரோட ப்ரெடிக்ஷன் இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து வார் ரைடர்ஸ் தேய்ப்பாங்கன்னு, இவரோட ப்ரெடிக்ஷன் வந்து நியூ டே தேய்ப்பாங்கன்னு. வார் ரைடர்ஸ். அடுத்த மேட்சுக்கு போவோம். ஜேக்கப் ஃபாத்து வர்சஸ் LA Knights. யா ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து LA Knights தான். ஏன்னா அவரு எப்போதுமே மனசுல இருப்பார் ப்ரோ. இது வந்து இந்த மேட்ச்ல சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபேவரட் LA Knights வர்சஸ் ஜேக்கப் ஃபாத்து. ஜேக்கப் ஃபாத்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம நியூ பிளட் லைன்ல ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து LA Knights சாம்பியனுக்கு சப்போர்ட் பண்ற ஜெய்பாரோட கேட்கறத விட
இந்த சேலஞ்சர் ஜேக்கப் ஃபாட்டு தான் தேய்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரிபிள் ஏரால மோஸ்ட்லி வந்து ட்ரிபிள் வந்து ஜேக்கப் ஃபாத்து வந்து ஒரு சோலோ ஸ்டாரா வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க ரேதர் தென் டேக் டீமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பாசையில் சொல்கிற போனால் ஜேக்கப் ஃபாத்து வந்து எந்த மேட்சுமே லைக் மோஸ்ட்லி அவர் வந்து எந்த மேட்சும் தோக்க விடாமல் தோத்தாலும் என்னது டிக்யூவில் தான் தோக்க வைக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இக்கட் மத்தி அந்த மாதிரி பண்ணி தான் பத்திரமா நம்ம ஜேக்கப் ஃபாத்துவை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக தான் இருக்கும். ஸ்குவாஷ் மேட்ச்னா என்னன்னா நாட் மோர் தென் 5 minutes தான். ஜேக்கப் ஃபாட்டு LA Knights டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் தேய்ச்சி நியூ சாம்பியனா லாஸ் வேகஸ் விட்டு வெளியே போவாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மிஸ்டர் ஏவோட ப்ரெடிக்ஷனை கேட்போம். இந்தவே LA Knights தான் அவரோட பெல்ட்டை ரிட்டைன் பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேக்கப் ஃபாத்துக்கும் அவரோட டெக் டீம் மெம்பர்ஸ் இந்த ஓல்டில் இந்த நியூ பிளட் லைன் வந்து அவங்களுக்கும் ஜேக்கப் ஃபாத்துக்கும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு இது சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த டீம்லேயும் அவர் சரியா இருக்கிறதும் இல்லை. அவர் இப்போ சோலோவா ட்ரை பண்ணதான் பார்த்தா அதுக்கு சோலோவுக்கு பிடிக்கல. சோலோ இஸ் வெரி பேட். ஒருவேளை அவருக்கு பெல்ட் கிடைக்காதனால இவனுக்கு ஏன்டா பெல்ட் கிடைக்கும் ஒரு ஜெலசி, ஆக்சுவலி ஒரு ஜெலசி மேபி. அதனால கூட அவங்க டீம் பிரிவுக்காக இந்த மேட்ச் அவர் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நடுவில் பிக் ஷோ சாரி ப்ரோஸ்ட்ராமன் 2 பேரும் ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட் ஆகுது. ப்ரோஸ்ட்ராமன் இன்டர்ஃபியர் ஆகி அதுல இந்த நியூ பிளட் லைன் அவங்க 2 பேரும் மோதுற டைம்ல வந்து அப்பயும் ஜேக்கப் ஃபாத்து தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. LA Knights இந்த தேவை ஜெயிப்பான்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அப்புறம் கொமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ. சேட் கேபிள்னு சொல்லிட்டு போடா. அப்படி சொல்லாது, எல் கிராண்டே அமெரிக்கானோ. இவர் சொல்ற மாதிரி சேட் கேபிள்லாம் இல்ல, ஓமோஸ் இல்ல, யாரும் இல்ல. ஓகே, அமெரிக்கானோ அமெரிக்கானோ. ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம ரே மிஸ்டீரியோ ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர் வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ. இந்த மேட்ச் ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க அவர் சேட் கேபிள்னு, சில பேர் சொல்றாங்க அவர் ஓமோஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ கூட தான் சொன்ன. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ப்ரெடிக்ஷன் வந்து எல் கிராண்டே அமெரிக்கானோ தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு காமெடி ஸ்கீட்டாக தான் எடுக்கிறாங்க. பட் அதில் வந்து வயலன்ஸும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து ரே மிஸ்டீரியோ உள்ள டீம் மெம்பர், LWO உள்ள டீம் மெம்பர் டிராகன் லியோட மாஸ்கை இது பண்ணி அவரை வந்து அவமானப்படுத்திடுவார். ஸோ இப்போ வந்து இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மெக்சிகன் மாஸ்க் ரெஸ்லிங்கில் வந்து லூச்சா அண்டர் கிரவுண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி அவங்க மாஸ்க் தான் அவங்களோட வந்து ஒரு மரியாதை மதிப்பு. அதை ரிமூவ் பண்ணும் போது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக கருதப்படுறது. ஸோ அதனால ரே மிஸ்டீரியோ வந்து ரிவெஞ்சுக்கு வருவார். ஏன் நான் வந்து எல் கிராண்டே அமெரிக்கானத்தை வின் பண்ணுவார் சொல்கிறேன்னா, மேட்ச் கண்டிப்பாக க்ளீனாக வின் பண்ண மாட்டார், கண்டிப்பாக சீட் பண்ணுவார். ரெண்டு விதமான சீட் பண்ணல வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து இவங்களோட 2 டீம் மெம்பர்ஸ் LWOவும் அமெரிக்கன் மெய்ட்டும் நடுவில் சம்போர் பண்ணி இது மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபைலையோ இல்லை யாரோ ஒரு ஆள் தேய்க்கிற மாதிரி வைக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம அமெரிக்கான எப்போதும் யூஸ் பண்ணுற ஒரு சீட் டெக்னிக் வந்து ஒரு மெட்டல் பிளேட் அவர் மாஸ்கில் வச்சு ஃப்ளையிங் ஹெட் பட் அவரோட ஃபினிஷர் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டல் வந்து ஒரு பெரிய ஆயுதமாக இதில் யூஸ் பண்ணப்பட்டு நம்ம ரே மிஸ்டீரியோவை அவர் பீட் பண்ணி இந்த மேட்ச் வந்து ஆஃப்டர் ரெசல்மேனியாவும் தொடரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரெடிக்ஷன் வந்து எல் கிராண்டே அமெரிக்கானோ தான் வின் பண்ணுவார். கிராசியாஸ். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ல அமெரிக்கானோ சொல்றாருல, அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் சேட் கேபிள் தான். இந்த அவருக்கு அமெரிக்கானு சொல்றேன். மேட்ச் கார்டு வந்து அமெரிக்கானோ தான் போட்டிருக்கு. அது வந்து சேட் கேபிள் இல்ல, எல் கிராண்டே அமெரிக்கானோ. தவிர்த்துருவோம் அதை. ஏன் ரே மிஸ்டீரியோ ஜெயிப்பான்னு சொல்றேன்னா, அவருக்கு இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஏன் டிராகன் லீ மாஸ்கை ரிமூவ் பண்ண அந்த அதே அவரால் செம்ம கடுப்பாக தான் இருப்பாரு. இந்த மேட்ச்லயே அதை மேட்ச்ல இன்னும் பொறுத்திக்கும் மேட்ச் இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும்.
சேக் கேபிள் ஒரு நல்ல ரெஸ்லர். இதுக்கும் WB அவளை கேட்டாவே யூஸ் பண்ணிக்கல. இந்த மாதிரி ஸ்டோரி மூலியமா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த வருஷம் மணியால அவர் ஜெயிக்க மாட்டார்னு தோணுது. கண்டிப்பா எவ்வளவுதான் அவரு மாஸ்க்ல மென்டல் இது யூஸ் பண்ணாலும் அவர் மூவ் தான் இப்ப ரேமிஸ்டருக்கு தெரியும். அவர் என்னென்ன பண்ணுவார்னு. மேபி அந்த மூவ்னாலேயே அவருக்கு தோக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம டே ஒனோட நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா குந்தர் நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வர்சஸ் த சேலஞ்சர் ஜெய் உசோ. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ஒரு டாமினேட் சாம்பியன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாம்பியன் இன் ரெஸ்லிங் ரைட் நவ். ஸோ அவர் வந்து உண்மையிலுமே அவரோட மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவரோட ரிங் ரெஸ்லிங்காக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட். அவர் வந்த NXT வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர் அண்ட் அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நம்ம ஜெய் உசோ, அவர் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த ஹைப் பண்ண ஒரு ரெஸ்லர். அவரோட ஹைப் வந்து ஒரு மாதிரி செம்ம லெவலில் இருக்கிறது. அவர் வரும்போது அவர் என்ட்ரன்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ நாங்கள் பண்ணோம்ல அதை வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப் இருக்கு, அவருக்கு ஹைப் இருக்கு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஜெய் உசோவை இந்த மேட்ச்ல திணிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா பாருங்க, அவர் ரோயல் ரம்பிள வின் பண்ணாரு. எல்லாரும் எதிர்பார்த்த என் தலைவன் ஜோன்சினா தேவன் பார்த்தா இவரு வின் பண்ணாரு. ஸோ அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. நிறைய பேர் வந்து ரொம்ப த்ரோவா பேசினாங்க. ரொம்ப யாருக்குமே அதை பிடிக்கல. பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஈவன் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து ஜெய் உசோ வந்து குந்தர் கூட சண்டை போட்டிருக்காரு. எந்த மேட்சுமே தேய்ச்சது இல்லை. நிறைய மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காரு. நிறைய மிஸ்டேக் வேற பண்ணியிருக்காரு. ஸ்பியர் போடும்போது பாடி ஸ்பிளாஷ் மாதிரி போட்டது, ஒரு தடவை ஸ்பியர் பண்ணும்போது வலிக்கி விழுந்தது. நிறைய பேர் வந்து காமெடி ஸ்கிட்டா அதை பார்த்து மாத்திட்டாங்க, மீம்ஸ்லாம் போட்டு. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே போகும்போது லாஸ்ட் வீக் அதுக்கு வீக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோமோ கொடுத்தா. அதுக்கு வீக் என்ன நடந்துச்சுன்னா ஜிம்மி உசோ, உங்களுக்கே தெரியும் ஜெய் உசோ அண்ணன், ட்வின் பிரதர். அவரை குந்தர் வந்து ரொம்ப ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு இது பண்ணி ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி ரொம்ப வந்து ஒரு மாதிரி நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா குந்தர் வந்து பிளட்டோட நிக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமான காட்சியா இருந்துச்சு. கொஞ்சம் நீங்க பணம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஜெய் உசோ ஒரு ப்ரோமோ பண்ணுவாரு. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஈட்லாம் எதுவுமே பண்ணல, வைப் பண்ணிட்டு வரல, எதுவுமே வரல. அவர் பாட்டு இறங்கி வந்து ஐ டு ஐ குந்தரை பார்த்து பேசுவாரு. குந்தர் வந்து ஒரு ரியாக்ட் கூட பண்ணாம இருக்கும். ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பயத்தை ஷோ பண்ண மாதிரி இருக்கும் அவரோட குந்தரோட ப்ரோமோ. சரி, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஜெய் உசோவை ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸான சாய்ஸ் வந்து ஜெய் உசோ தான். ஏன்னா ராயல் ரம்பிள தேய்ச்சிருக்காரு, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, ட்ரிபிள் எச் புஷ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய் உசோ வின் பண்ணுவாரு. பட் ரொம்ப நாளா சாம்பியனா இருப்பாரு பாத்தீங்கன்னா இல்லை. ஸோ அது வந்து இன்னொரு கதையில பேசுவோம் நம்ம. என்ன இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெய் உசோ வின் பண்ணுவாரு. என்னை பொறுத்திக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் ஜெய் உசோ தான் ஜெயிப்பாரு. இதுக்கு முன்னுக்கு ஜெய் உசோக்கு நிறைய மேட்ச் கிடைச்சிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி அவர் பிரதர் கூட டைட்டிம் சாம்பியன் மேட்ச் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. பெல்ட் மேட்ச் சாம்பியன் பெல்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவர் எந்த மேட்சும் ஜெயிச்சதும் இல்லை. ஆனால் குந்தர் சாம்பியன்ஷிப்ல தான் மோஸ்ட்லி அவர் ஜெயிச்சிருக்காரு. NXT சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், இப்போ இருக்கிற WB சாம்பியன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜெய் உசோ கூட ஒரு ஸ்டோரி லைன் ஓடிட்டு இருக்கு. அதுவும் இந்த ரெண்டு பேரும் மேட்ச் ஒரு தடவை நடந்தது, 3 தடவையும் நடந்திருக்கு. ஆனா ஜெய் உசோ வந்து அதுல நார்மலா தோத்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா அந்த நியூ பிளட் லைனோட இன்டர்ஃபை அதுல இருந்தனால ஏதாவது தோத்துருக்காரு. ஆனா அவர் வந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து சப்மிஷன்ல தோத்தாரு, பின்ல தோத்தாரு, எதுவுமே DQ ஆகல. ஸோ சாரி, ஆனா வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய் உசோ வந்து இதுல வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அண்டர்டாக் தான். கண்டினியூ பண்ணுங்க.
அதனாலதான் சொல்றேன் ஜே உசோ இந்த ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நடுவுல வந்து கண்டிப்பா ஜிம்மி உசோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஜெக்ட் ஆகி அண்ட் நம்ம குந்தரோட நண்பர் கைசர் அவர் வந்து அட்டாக் அவர் பண்ணுவோம். வந்து அதுக்கப்புறம் ஜிம்மி உசோ அதுல வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஜிம்மி உசோ வருவாரான்னு எனக்கு, ஏன்னா அவர் இன்ஜெக்ட் ஆயிருக்காரு, மேபி வரவும் வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் தெரியல. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க 2 பேருமே ப்ரெடிக்ஷன் வந்து ஜெய் உசோ தான் ஜெயிப்பாரு. 8 நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டே 1ஓட மெயின் ஈவென்ட், தி பெஸ்ட் மேட்ச் இன் டே 1. அது வந்து யாருன்னா ரோமன் ரெயின் த ட்ரைபல் சீஃப், த ஓடிசி வர்சஸ் சிஎம் பங்க் வித் பவுல் ஹேமன். பவுல் ஹேமன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மை நேம் இஸ் பவுல் ஹேமன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பவுல் ஹேமன் அவர் கூட தான் இருப்பாரு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவரு சொல்லிட்டாரு, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெர்சமேனியா மேட்ச் கார்டுல கூட பவுல் ஹேமன் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி வந்து பவுல் ஹேமன் வந்து ஏன் சிஎம் பங்க் கூட இருக்காருன்னா அந்த ஃபேவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரிஜினல் பவுல் ஹேமன் காய் வந்து யாருன்னா நம்ம சிஎம் பங்க் தான். எவ்வளவு போலி வந்தாலும் ஒரிஜினல் தானே. ஸோ ஒரிஜினல் பவுல் ஹேமன் காய் வந்து நம்ம சிஎம் பங்க். நீங்க வேணும்னா ECW போய் பார்த்துக்குங்க. ஓகே, வெர்சஸ் செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ். செத் ராலன்ஸ் இந்த மேட்ச்ல என்னோட ஃபேவரட் டு வின் த மேட்ச். ஏன் அப்படி சொல்றேன்னா, மோஸ்ட்லி இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பவுல் ஹேமனை நடுவில் வச்சு இவங்க 3 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் எனக்குன்னு அப்படின்ட்டு. அதாவது 3 குரோன் மேன் ஒரு அங்கிளை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லலாம், பட் அது டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிரும். நம்ம அந்த இதில் போக வேணாம், ஏன்னா அது ஒரு மீம் பார்த்தேன், அதனால நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுல் ஹேமன் வந்து ஒரு வாய்ஸ் மேனாக வந்து நம்ம ட்ரைபல் சீஃப் கூட இருந்தார், ரோமன் கூட, உங்களுக்கு தெரியும். தென் ஆஃப்டர் சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆனோடனே அது கொஞ்சம் நிறைய மேட்ச்லாம் போச்சு. நியூ பிளட் லைன் வர்சஸ் ஓல்ட் பிளட் லைன், ஓஜி பிளட் லைன், அதெல்லாம் போயிட்டு. ஸோ அந்த சிஎம் பங்க் வந்ததுலேருந்து நம்ம செத்ரோலனுக்கு பிடிக்காது. செத்ரோலன் வந்து ஒரு காயை ஹேட் பண்றாருன்னா அது நம்ம சிஎம் பங்க் தான். ஸோ இது வந்து நிறைய இந்த கதைக்குள்ளேயே நிறைய கதை பிரான்ச்சா இருக்கு. ஸோ நம்ம அந்த பிரான்ச்குள்ளலாம் போவோம்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபேவரட் டு வின் திஸ் மேட்ச் வந்து செத் ரோலன். ஏன் செத் ரோலன்னா, நம்ம பவுல் ஹேமன் இருக்கார்ல, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பவுல் ஹேமன் வந்து ரோமன் ரெயினையும் விட்டுட்டு சிஎம் பங்கையும் விட்டுட்டு செத் ரோலன் கூட ஜாயின் பண்ணி இந்த மேட்சை தேய்ச்சிட்டு கடைசியா போகும்போது செத் ரோலன் கூட தான் போக போறாரு. ஸோ செத் ரோலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட வின்னர் அண்ட் நியூ பவுல் ஹேமன் காய் ஆகி ஹீல் ஆகி சாம்பியன்ஷிப்க்கு வந்து இது பண்ண போறேன். ஏன்னா நீங்க நோட் பண்ணீங்கன்னா எவ்ரி பவுல் ஹேமன் காய் வந்து சாம்பியனா சின்னாங்க ஆயிடுவாங்க அவரோட கைடன்ஸ்னால. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர். ஸோ ஐ டெல் யூ அகெயின், என்னோட ப்ரெடிக்ஷன் நம்ம செத் ரோலன் தான் வின்னர். நம்ம மிஸ்டர் ரோமன் ரெயினோட ஃபேன், அவரோட ப்ரெடிக்ஷன் கேட்போம். With my tribal chief, Innolakshmi. ஓகே, ஆனா என்ன பொறுத்திருக்கும் இவ்வளவுதான். நான் ரோமன் ஃபேனா இருந்தாலும் இந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி தான் செத்ரோன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பால் ஹேமர் ஸ்டோரி பிளா நீ சொன்ன மாதிரி தான். ஓகே, இருந்தாலும் நடுவுல வந்து நீ சொன்ன மாதிரி பால் ஹேமர் ஹெல்ப் பண்ணி தான் செத்ரோன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நடந்த ஸ்மேக்டவுனும் சரி, இதுக்கு முன்னுக்கு வந்த ஸ்டோரியிலும் சரி, ரோமன் பால் ஹேமரை ப்ரொடெக்ட் பண்ணல, சரியா ப்ரொடெக்கவும் பண்ணல. இந்த பழைய பிளட் லைன் ஸ்டோரிலையும் சரி. ஆமா, சிஎம் பங்க் எவ்வளவுதான் ப்ரொடெக்ட் பண்ண வந்தாலும் செத்ரோன்கிட்ட அடி வாங்கிட்டு தான் படுத்துறாரு. 2 தடவை பவுல் ஹேமனுக்கு ஸ்டாம் உழுற மாதிரி வந்திருக்கு. ஆனா அந்த தடவை வந்து பவுல் ஹேமன் செத்ரோன் அவருக்கு ஸ்டாம் அடிக்கல. ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கதையில ஆரம்பத்தில இருந்தே ஆனா ஷீல்டு இருக்கும் போதே சிஎம் பங்க செத்ரோலன்ஸும் கிளீனா தோக்கடிச்சது இல்லை, ரோமன் ரெயினும் கிளீனா தோக்கடிச்சது இல்லை. யாராவது நம்ம சிஎம் பங்க். ஏன் இந்த சிஎம் பங்க் ஜெயிக்க மட்டும் சொல்றேன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செத்ரோனுக்கும் சிஎம் பங்க்கும் மேட்ச் ஓடி இருக்கு. சிஎம் பங்க் கிளீனாவே செத்ரோன்னு தோக்கடிச்சிருக்காரு. அது 1 vs 1 மேட்ச் இருக்கும். ஆனா இந்த மேட்ச் திருப்பி மேட்ச்னால என்னமா நடக்கும் அதெல்லாம் சொல்றேன். செத்ரோன் மேபி இந்த மேட்ச்
பவர் ஹேமர் ஹெல்ப்போட ஜெயிக்கலாம். ஸோ அதுதான் பால் ஹேமன் ஹெல்ப்போட தேய்ச்சி அவர் வந்து ஒரு ஹீல் கேரக்டராக மாறுவார். ஏன் ஹீல் கேரக்டர் மாறுவார்னா, நீங்கள் லாஸ்ட் ப்ரோமோ இந்த ரோவில் நடந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்ரோலன் வந்து பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார். அந்த கோட் வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஹீல் கேரக்டர் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ராக் காய் கூட ராக்காட நம்ம ராக் ஜான்சன் அப்போ ராக்ல போய் சேர்ந்தா இருந்தோமா, ராக் காய் கூட இந்த பெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் கூட மோஸ்ட்லி அதை சொல்லுவாங்க. மேபி இப்போ நடக்கிற நியூஸ் படி, இப்போ கிடைக்கிற அப்டேட் நியூஸ் படி சத்ரோலன் ராக் கூட போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் பாதயமும் கூட இருந்தாங்கன்னா அந்த டீம் இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும், பவராக இருக்கும். சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ நம்மளோட பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷனை கமெண்டில் சொல்லி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டிங்கன்னா ஸோ கால் நமக்கும் பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸாக இருக்கும், உங்களுக்கும் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ எங்கள் ப்ரெடிக்ஷன் ஃபார் டே 1 த லாஸ்ட் மெயின் ஈவெண்ட் வந்து செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் தான் தேய்ப்பாரு. பீஸ்.